ஃபோட்டோகிராஃபிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ நாள் ஜஸ்ட்டு கேமரா எடுத்து கிளிக் பண்ண போதும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா? வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர்மே ஸ்டுடியோ. இது திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற 13 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். அதாவது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத அளவுக்கு உள்ள அமேசிங்கான 13 விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிகம் பேச வேணாம், வாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் ஃபோட்டோஸ்க்கு யாரும் சிரிக்கவே மாட்டாங்க. உம்மனா மூஞ்சி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அப்போ காமனான விஷயம். அது ஏன்னு தெரியணுமா? வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சேர்த்து சொல்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஒன்று லாட்டின் அல்லது க்ரீக். இந்த 2 லாங்குவேஜ்லேருந்து தான் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. கிரேக்க மொழியில் லைட் ஆர்ட், அதாவது ஒளியின் கலை அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபி தான் ஃபோட்டோகிராஃபியாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஈஸ்ட்மேன் கலர் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பழைய காலத்து படத்தில் சிகப்பா மஞ்சளா இல்லை மெரூன் கலரில் ஒரு ஷேடு இருக்கும்ல, ஒரு கலர் இருக்கும், அதுதான் ஈஸ்ட்மேன் கலர். அதாவது கோடாக் நிறுவனத்தை உருவாக்கின ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அப்படிங்கிற அவரோட பேருக்கு பின்னாடி தான் இந்த ஈஸ்ட்மேன் கலர் வந்திருக்கு. அதாவது கோடாக் நிறுவனத்திலேருந்து வந்த அந்த ஃபிலிம் கலர்ஸ், அதுதான் ஈஸ்ட்மேன் கலர். அதே கோடாக் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஸ்டீவ் சேசன்கிறவர் தான் ஃபஸ்ட் டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சார். இது அடிஷ்னல் பாயிண்ட். ஒரு ஃபோட்டோவை டெவலப் பண்ண, அதாவது நெகட்டிவ்லேருந்து கிளியர் ஃபோட்டோவாக டெவலப் பண்ண மெர்க்குரி சில்வர் நைட்ரேட்னு டெட்லிஸ்டான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கெமிக்கல்ஸ்னால் பல பேர் கோமாவுக்கு போயிருக்காங்க. ஏன் ஒரு சில பேர் இறந்தும் கூட போயிருக்காங்களாம், பார்த்துக்கோங்களேன். அதே நெகட்டிவ்ஸை இப்போ டெவலப் பண்ண காஃபி, கொஞ்சம் விட்டமின் சி, கடைசியாக வாஷிங் சோடா போட்டால் அப்படியே டெவலப் ஆகுது. ஒரு நாளைக்கு 2000 பில்லியன் ஃபோட்டோஸை எடுத்து தள்ளுறோம். அப்படி எடுத்து குமிக்கிற ஃபோட்டோஸில் இன்ன வரைக்கும் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஜியோகிராஃபிக் மேகசின் ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஆப்கான் கேர்ளுங்கிற ஃபோட்டோ தான் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ. அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு பெண்ணோட ஃபோட்டோ. அவங்களுக்கு ப்ளூ ஐஸ் இருந்திருக்கு. அவங்களோட அந்த மேலே தலைக்கு மேலே போட்டுக்கிறதோட ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபேஸை மட்டும் ஒரு போர்ட்ரேச்சர் எடுத்திருப்பார். இதுதான் ரொம்ப ஃபேமஸான போர்ட்ரேட்னு சொல்லப்படும் இன்ன வரைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த விண்டோஸ் எக்ஸ்பியோட டிஃபால்ட் வால்பேப்பர் பார்த்துருக்கீங்களா? ஒரு க்ரீன் கலர் லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருக்கும், ஓகேவா? அது கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர், ஏன் நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் கிராஃபிக்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை பற்றி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆக்சுவலாக அது ஒரு ஃபோட்டோகிராஃப், பிளிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபோட்டோகிராஃப். அதை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பிக்காக வாங்கி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப ஃபேமஸாக ஆனிச்சு. செல்ஃபி பற்றி தெரியாத ஆளே இல்லைங்க, எடுக்காத ஆளும் கிடையாது. நம்ம 2000க்கு அப்புறம் தான், அதாவது ஆக்சுவலாக 2002க்கு அப்புறம் தான் செல்ஃபி ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது குடிபோதையில் இருந்த ஒரு ஆஸ்திரேலியன் கேமராவை திருப்பி வச்சு தன்னைத்தானே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் செல்ஃபிங்கிறத போட்டார். அன்னிலேருந்து ரொம்ப ட்ரெண்டி ஆகி செல்ஃபி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் 1839லேயே அப்போ இருந்த கேமராவை திருப்பி வச்சு தன்னைத்தானியே ராபர்ட் கொனிலியஸ் அப்படிங்கிறவர் தன்னைத்தானியே செல்ஃப் போர்ட்ரேட் எடுத்துக்கிட்டார். அதை அப்போ அவர் செல்ஃபின்னு சொல்லலை, செல்ஃப் போர்ட்ரேட் தான் சொன்னார். அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃபின்னு சொல்லியிருக்கலாம் அப்போவே. இப்போ இருக்கிற 25 மெகாபிக்சல் டிஎஸ்எல்ஆர் கேமரா, 40 மெகாபிக்சல் மிரர்லெஸ் கேமரா, இதை லென்ஸோடு தூக்கவே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்த கேமரா 0.01 மெகாபிக்சல், 1 மெகாபிக்சலும் கூட கிடையாதுங்க, 0.01 மெகாபிக்சல். அதாவது 1 மெகாபிக்சல் 100ல் 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த கேமரா 3.5 kg, அதாவது 3.5 கிலோ வெயிட். இப்போ இருக்கிற 40 மெகாபிக்சல் கேமராவோட அதை கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. ஆனால் அப்போ வந்த கேமரா 3.5 kg வெயிட். சரி, அது இருக்கட்டும். பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற ஜென்ரல் கன்சியூமர்ஸோட கேமராவை ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது கேனான் கிடையாது, நிக்கான் கிடையாது, சோனியும் கிடையாது. வேறு என்னென்னா ஆப்பிள் நிறுவனம் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க நம்ம ஜென்ரல் கன்சியூமர்ஸுக்கு. ஃபோட்டோவை டெவலப் பண்ண தான் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃப்ளாஷுக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பொட்டாசியம் குளோரைட் அண்ட் அலுமினியம் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணும்போது சரியான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால்
அது பட்டுன்னு வெடித்து படார்னு புகையோட ஒரு வெளிச்சம் வரும். பழைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கையில் அப்படி பிடிச்சிருப்பாங்க, மேலே தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் சீஸ் அப்படின்னு சொன்னால் டப்புன்னு வெடிக்கும், புகையோடு வரும். ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மிக்சிங் ரேஷியோவை தப்பாக பண்ணிட்டா அது ஒரு வெடி விபத்து, அதாவது எக்ஸ்ப்ளோஷனை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு கையெல்லாம் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா 3.5 kg இருக்கணும், அதாவது ஃபஸ்ட் டைம் கேமரா 3.5 kg வரைக்கும் இருந்துச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நிலாவுக்கு மனிதர்கள் போன அந்த அப்போலோ மிஷனில் ஹேசல்பிளாட் கேமரா யூஸ் பண்ணாங்க. அது மொத்தம் 12 கேமரா யூஸ் பண்ணாங்க. ஆனால் திரும்பி அந்த வாயேஜ் முடிஞ்சு நிலாவில் வந்து ரிட்டன் வரும்போது நிலாவிலேருந்து ஒரு 25 கிலோ பாறையை ஆராய்ச்சிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வெயிட் ஓவராக இருந்ததுனால 12 ஹேசல்பிளாட் கேமராவையும் நிலாவிலே போட்டுட்டு வந்துட்டாங்கங்க. நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். குரூப் ஃபோட்டோஸை எப்போதும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோட்டோஸில் உள்ள எல்லாரும் அழகாக தெரிவாங்களாம். இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் தனிப்பட்ட மனிதர்களோட அவங்களோட லெஃப்ட் சைடு ஃபேஸு என்றைக்குமே ஃபோட்டோவில் அதே அழகாக தெரியும். அதாவது அவங்களோட இடது பக்கம் முகம் கேமராவை பார்த்து இருந்துச்சுன்னா என்றைக்கும் அது அழகாக தெரியும். இதுவும் ஒரு ஹியூமன் சைக்காலஜின்னா பார்த்துங்களேன். இப்போது ஆட்டோ ஃபோக்கஸ் பற்றி பேசாத நாளே கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸ் டெய்லி டெவலப் ஆகிட்டு வருது. Canon கொண்டு வந்தாங்கன்னா சோனி கொண்டு வராங்க, சோனி வந்தால் நிக்கான் வருது, ஒரே போட்டியாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ ஃபோக்கஸை கொண்டு வந்தது வேறு யாரும் இல்லைங்க, போலராய்டுங்கிற கம்பெனி தான் கொண்டு வந்தாங்க. போலராய்டு அப்படிங்கிற கம்பெனி அவங்களோட SLR கேமராவில் தான் ஃபஸ்ட் டைம் ஆட்டோ ஃபோக்கஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஹியூமன் ஐ, நம்மளோட கண்ணு தான் நம்மளோட நேச்சர் நம்மளுக்காக டிசைன் பண்ண அமேசிங்கான கேமரா. இந்த இயற்கை கொடுத்த கேமராக்கும் அப்பர்ச்சர் வேல்யூ இருக்குது. அப்பர்ச்சர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, கேமரா லென்ஸில் இருக்கிற ஒரு டயஃப்ரம் ஹோல். அந்த ஹோல் தான் கேமராவோட சென்சாருக்கு லென்ஸ் வழியாக எவ்வளோ வெளிச்சம் வரணும், அதாவது சென்சாராக இருக்கலாம், அது ஃபிலிமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அந்த சென்சார் ஃபிலிமுக்கு எவ்வளோ வெளிச்சம் வெளியிலேருந்து உள்ளே வரணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்பர்ச்சர். சின்னதாக இருந்தால் வெளிச்சம் கம்மியாக வரும், பெருசாக இருந்தால் வெளிச்சம் நிறையா வரும். நம்மளோட மனித கண்களும் அதே மாதிரி வெளிச்சம் அதிகமாக இருக்கிற பகுதியை பார்த்துச்சுன்னா சுருங்கி f8.3 மாறிடுது அப்பர்ச்சர். அதே இது இருட்டான பகுதியை பார்க்கும்போது அதிகமான வெளிச்சம் தேவைப்படுறதுனால விரிஞ்சு f2 மாறிடுது. நம்ம இயற்கைக்கு தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ அப்பர்ச்சர் வேணும்னு. நம்ம கடைசியாக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஃபோட்டோக்கு யாருமே சிரிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அது ஏன்னு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ எடுக்கிற மாதிரி ஒரே கிளிக்கை நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. அந்த காலத்தில் எடுக்கிறதுக்கு எக்ஸ்போஷர் டைம் அதிகமாகும். அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபோட்டோகிராஃபர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ மொத்தமாக எடுத்து முடிக்க 8 மணி நேரம் ஆச்சு. அதாவது வெளியிலேருந்து அந்த லைட்டு வந்து கேமராக்குள்ளே வந்து அந்த ஃபிலிமில் பதிஞ்சு அது ஒரு ஃபோட்டோவாக உருவாகிறதுக்கு 8 மணி நேரங்கள் ஆயிடுச்சு இந்த எக்ஸ்போஷர் டைம். அந்த காலத்தில் இதே மாதிரி தான் பல மணி நேரங்கள் ஆகியிருக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க. அவ்வளோ மணி நேரம் ஒருத்தங்களால் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தான் எல்லோரும் உம்முனாமஞ்சியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க யாருமே அவ்வளோ மணி நேரம் ஆடிடக்கூடாது. ஒரு அசைவுகள் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அவங்களோட இமேஜில் கோஸ்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஆவி மாதிரி ஒரு உருவம் ஃபார்ம் ஆயிரும்ல, இந்த பேய் படத்தெல்லாம் காமிப்பாங்களா, தனியாக அப்படியே ஒரு உருவம் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக எல்லாருக்கும் முதுகு கழுத்துலேருந்து எல்லா பக்கம் ஸ்ட்ராப் போட்டு இப்படி போட்டு பிடிச்சி பின்னாடி வச்சுருக்காங்க. அதனால அந்த மாதிரி கட்டத்துலையும் யாராலையும் சிரிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முண்டாசுப்பட்டி படம் பார்த்துருப்போம் எல்லாரும். அந்த படத்தில் வர மாதிரியே 19th century ஆரம்பத்தில் உலகத்தில் எல்லா பக்கமும் அந்த ஒரு மூடநம்பிக்கை இருந்துச்சு, ஃபோட்டோகிராஃபிக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு. அதனால் மேக்ஸிமம் யாரை எடுத்திருப்பாங்க அப்படின்னா அவங்க உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாராச்சும் இறந்து போயிட்டாங்களா அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதிகமாக டெட் பாடிஸை தான் மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சு கண்ணு திறந்துருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. டெட் பாடி சிரிக்குமா? சிரிக்கவே சிரிக்காது. வாவ், இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் நீங்கள் டயர்டாகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல்ஸ் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்காக சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ. We create your bond with you. Bye bye.